நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த செல்ஃப் டவுட், அதாவது தன்னம்பிக்கையின்மை இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அதை எப்படி நிஜமாவே முறியடிக்கிறது? தன்னம்பிக்கை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் தப்புங்கிற ஆச்சரியமான உண்மையோட இந்த அலசலை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பொதுவா என்ன நினைப்போம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் தைரியம் வரட்டும் அப்புறம் இதை செய்றேன் அப்படின்னு தானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தைரியம் அப்படிங்கிறது நாம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி வராது. நாம களத்துல இறங்கின அப்புறம் தான் அந்த தைரியமே பிறக்குது. அதாவது நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் நம்ம மூளைக்கு தேவைப்படுது. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு தேவையானது வெறும் தைரியம் இல்ல, சுய நம்பிக்கை. அதாவது செல்ஃப் ட்ரஸ்ட். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட லாத்தீன் வேர் சொல்லான கான்ஃபிடரே என்பதன் உண்மையான அர்த்தமே நம்பிக்கையோடு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, உங்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான் இது. இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? உலகத்தோட மாபெரும் முதலீட்டாளர் வாரன் பஃபெட். அவரோட 20கள்ல ஒரு மேடையில ஏறி பேசணும்னு நினைச்சாலே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா, வாந்தி எடுக்கிற அளவுக்கு பயம். ஆனா இந்த பயம் தன்னோட முழு வாழ்க்கையை முடக்கிடும்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்ல சேர்ந்தாரு. அவர் களத்துல இறங்கி செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பயத்தையே வென்றார். சரி, உங்களோட அந்த பதற்றத்தை எப்படி முழுசா ஒழிக்கிறது? இதோ இந்த 5 படிகள் கொண்ட ஆக்ஷன் பிளான். 1. தன்னம்பிக்கையின்மையை கண்டறிதல். 2. சுய பிம்ப காரணிகளை அறிதல். 3. மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுல கவனம் செலுத்துதல். 4. அழுத்தமான சூழ்நிலைகளை இயல்பாக்குதல். அப்புறம் 5. உங்களின் உள்கதையை மாற்றுதல். வாங்க இத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ முதல் படி, நம்மளோட தன்னம்பிக்கையின்மையை கண்டறிதல். நமக்குள்ள எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு குரல் எங்கிருந்து வருதுன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். 1970ல டார்ட்மவுத் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சோதனையை பத்தி இப்ப சொல்றேன். இதுல கலந்துகிட்டவங்களோட முகத்துல ஒரு பெரிய ஆனா போலியான தழும்பு ஒண்ண வரைஞ்சாங்க. அப்புறம் அவங்கள மத்தவங்க கிட்ட பேச அனுப்புறதுக்கு முன்னாடி முகத்துல கிரீம் தடவுற மாதிரி நடிச்சு அந்த தழும்பு அவங்களுக்கே தெரியாம அழிச்சிட்டாங்க. ஆனா முகத்துல இன்னும் தழும்பு இருக்குன்னு நம்பின அந்த ஆட்கள் மத்தவங்க தங்களை ரொம்ப வித்தியாசமா பார்த்ததாகவும் மோசமா நடத்தினதாகவும் சொன்னாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி நிஜத்தையே மாத்துதுன்னு பாத்தீங்களா? அந்த போலி தழும்ப போலவே நாமளும் கண்ணுக்கு தெரியாத பல காயங்களை சுமந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட சுயபிம்பம், அதாவது செல்ஃப் இமேஜ். உங்களை நீங்களே தகுதியற்றவர்னு நம்புனீங்கன்னா உங்க மூளை அதை நிரூபிக்கிற விஷயங்களை மட்டுமே தேடி கண்டுபிடிக்கும். இது ஒரு பெரிய பொறி. அடுத்து 2வது படி, சுயபிம்ப காரணிகளை அறிதல். இந்த செல்ஃப் இமேஜ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை இப்ப கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பல வருஷ ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட சுய பிம்பம் இந்த 4 தூண்களை பொறுத்து தான் அமையுது. உங்களை நீங்களே ஏத்துக்கிறது, உங்களோட செயல்திறன் மேல இருக்கிற நம்பிக்கை, உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு, அப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுற தன்மை. இந்த 4 விஷயங்கள் தான் உங்க கரியர் வெற்றியையும் சந்தோஷத்தையும் முடிவு செய்யுது. இதுல ஏஜென்சி, அதாவது செயல்திறன் குறையும் போது என்ன நடக்கும்னு இப்போ ரொம்ப தெளிவா விளங்குது. நிறைய பேர் இதை இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு பினாமினன் மட்டுமே. ஒரு மிகப்பெரிய வெற்றி பின்னணி இருந்தாலும் ஏதோ மற்றவங்களை ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டோமோன்னு நிறைய சாதனையாளர்கள் கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு நோயே கிடையாது. புது சவால்களை சந்திக்கும் போது இயல்பா வர ஒரு உணர்வு தான். இப்போ 3வது படி, மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்துதல். நீங்க மேடையில ஏற போற அந்த நிமிஷத்துல வர்ற கவலைய உடனடியா எப்படி தடுக்கிறதுன்னு தெரியுமா? தன்னம்பிக்கையின்மை அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு சுயநலமான உணர்வு. நான் எப்படி தெரிவேன், நான் தப்பு பண்ணிடுவேனா அப்படின்னு உங்களை பத்தியே நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. ஆனா இதை உடைக்கிற முக்கியமான ஆயுதம் உங்க கவனத்தை நான் அப்படிங்கிறதுல இருந்து அவர்கள் அப்படிங்கிற சேவை மனப்பான்மைக்கு மாத்துறதுதான். இதுக்கு எவன் கார்மைக்கேல் விஸ்லர்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை உதாரணமா சொல்றாரு. உலகத்தோட ரொம்ப கடினமான மனிதரான டேவிட் கோக்கின்ஸுக்கும் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் பேட்டன் மேனிங் இருக்கும் நடுவுல அவர் பேச வேண்டி இருந்துச்சு. ஆளு பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டார். ஆனா பார்வையாளர்கள்ல ஒருத்தரை மட்டும் கவனிச்சு, அவருக்கு என் மெசேஜ் தேவை, நான் எனக்காக இங்க வரல, அவருக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட கவனத்தை மாத்தின உடனே அவரோட பயம் சுத்தமா மறைஞ்சு ஒரு அட்டகாசமான பேச்சை கொடுத்தாரு. சரி, இப்போ 4வது படிக்க போலாம். அழுத்தமான சூழ்நிலைகளை இயல்பாக்குதல். அன்றாட வாழ்க்கையில இது எப்படி ஒரு பழக்கமா மாறுதுன்னு பார்க்கலாம். புயல் வரும்போது பசுக்களுக்கும் காட்டெருமைகளுக்கும், அதாவது பைசன்களுக்கும் உள்ள வித்தியாசமான மனநிலையை கொஞ்சம் கவனிங்க. பசுக்கள் புயலை விட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணும். இதனால புயல் கூடவே பயணிச்சு ரொம்ப நேரம் வலி அனுபவிக்கும். ஆனா காட்டெருமை புயலை நோக்கி நேரா நடக்கும். அதனால ரொம்ப சீக்கிரமாவே அந்த புயலை கடந்து போயிடும். நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்றதுல நாமும் இந்த காட்டெருமை மாதிரி தான் இருக்கணும். ஹாலிவுட்டோட பிரபல இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இந்த காட்டெருமை மனநிலைக்கு ஒரு சூப்பரான உதாரணம்.
எவ்வளோ மோசமான வானிலை இருந்தாலும் அவங்க ஷூட்டிங்கை நிறுத்த மாட்டாங்க. அதனால தான் ஓப்பன்ஹைமர் படத்துல இயற்கையா உருவான அந்த பயங்கரமான புயலை வச்சே சினிமாவுல ஒரு மேஜிக்கை உருவாக்க முடிஞ்சது. இதை அவரு அதிர்ஷ்டம்னு சொல்லல, கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டதால வந்த ஈட்டி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா 5வது படி, உங்களின் உள்கதையை மாற்றுதல். இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நிலைநிறுத்துறது? நாமே நமக்கு சொல்லிக்கிற அந்த உள்கதையை நாம கண்ட்ரோல் பண்றது மூலமா தான். உங்களோட சுயாதீனத்தை மீட்டெடுக்க இது ஒரு அருமையான பயிற்சி. கஷ்டமான நேரங்கள்ல நான் இதை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காம என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு மாத்தி யோசிங்க. ஒரு பேப்பர்ல உங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் எழுதுங்க. அதிலிருந்து 3 விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் செய்வேன் அப்படின்னு களத்துல இறங்குங்க. இப்படி பண்ணும்போது மூளையோட அந்த உணர்ச்சிபூர்வமான பயம் உடனடியா குறைஞ்சிடும். ரொம்ப அழுத்தமான மீட்டிங்ஸ்ல நீங்க பதற்றமாகும் போது ஒரு 3 வினாடிகள் ஆழமா மூச்சு விடுங்க. இது என் மூளை கொடுக்கிற ஒரு தவறான அலாரம் அப்படிங்கறத உணருங்க. நீங்க சொல்ல வர்ற முதல் கருத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அந்த சின்ன வெற்றியின் மூலமா உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்த உடனே உங்க கருத்தை விரிவா பேசுங்க. இது ரொம்பவே கை கொடுக்கும். உலக புகழ்பெற்ற பீட்டில்ஸ் இசைக்குழுவிலிருந்து நீக்கப்பட்ட ட்ரம்மர் பீட்டர் பெஸ்டோட கதை இது. அவர் தன்னை பாதிக்கப்பட்டவரா நினைச்சு அதையே ஒரு கசப்பான கதையா உருவாக்கிக்கல. நடந்த எல்லாமே என்னை இன்னைக்கு நானா மாத்திருக்கு அப்படின்னு தன்னோட கதையை பாசிட்டிவா மாத்தி எழுதினாரு. இதுதான் அதிர்ச்சியில இருந்து மீண்ட பிந்தைய வளர்ச்சி. உங்க கதையோட அர்த்தத்தை எப்ப வேணாலும் உங்களால மாத்தி எழுத முடியுங்கிறத மறக்காதீங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சறுக்குகள் அப்படிங்கிறது ஒரு பேரழிவு இல்ல, அது நம்ம வளர்ச்சிக்கான ஒரு தரவு மட்டும்தான். நீங்க செய்யற வேலையையும் உங்களோட சுய மதிப்பையும் தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்க பழகுங்க. பயந்து ஓடுறதுனால இங்க எதுவும் மாறப்போறது கிடையாது. சொல்ல போனா அந்த பயமே நீங்க களத்துல இறங்குறதுக்கான கிரீன் சிக்னல் தான். உங்க கவனத்தை மத்தவங்களுக்கு உதவுறதுல திருப்புங்க. இப்போ சொல்லுங்க, அந்த காட்டெருமை மாதிரி புயலை நோக்கி நகரவும் உங்களோட தன்னம்பிக்கையின்மே அடிச்சு நொறுக்கவும் இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் ஆக்ஷன் என்ன? இந்த செயல் திட்டத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. பெரிய வெற்றியை கொண்டாடுங்க.